இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். சென்னையில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியின் 24வது பட்டமளிப்பு விழா அங்குள்ள அண்ணா கலையரங்கில் நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு ஆளுநர் RN ரவி தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் 437 மாணவர்களுக்கு ஆளுநர் RN ரவி நேரடியாக பட்டங்களை வழங்கினார். 44 மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற்றனர். பட்டப்படிப்பில் சிறந்து விளங்கிய 127 மாணவர்களுக்கு ஆளுநர் RN ரவி விருதுகளை வழங்கினார். தஞ்சையில் பள்ளி ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் மூலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் ரமணி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும், திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவலநிலை வரும் அளவிற்கு திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காக்க தவறிவிட்டதாகவும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மேலும் அரசு பள்ளி ஆசிரியர்கள், மருத்துவர்கள், ஊழியர்களுக்கு பணிபுரியும் இடங்களில் துளியும் பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே ஆசிரியர் ரமணி கொலை வழக்கில் கைதாகியுள்ள நபர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வெறும் விளம்பரங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் கவனம் செலுத்தாமல் இனிவரும் காலத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.